Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா chicken 65 பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு தயிர் விட்டுருங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி 1/2 லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 15 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறமா ஒரு 3 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 5-6 மிளகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு மராத்தி மூக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, 5-6 கிராம்பு போட்டு லைட்டாக கலரிக்கோங்க. 3 கப்பு அரிசிக்கு 10 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை கழுவி அதில் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே சாப்பாடும் 90% வெந்தாச்சு. அதை எடுத்து நல்லா வடிச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு இலை, 4 பச்சை மிளகாய் போட்டு 2 பெரிய வெங்காயமும் போட்டு நான் லைட் ப்ரௌனாக வர வரையும் கலரிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 தக்காளியும் போட்டு நல்லா கலரியாச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் கொஞ்சமாக தயிர், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் பொரிச்ச சிக்கனை எடுத்து அதில் போட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு கலரிக்கோங்க. த்ரீ to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வடித்த சாப்பாடு தூவி விட்டுருங்க. வடித்த தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி சமமாக வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சமாக தூவி விட்டியாச்சு. அப்புறமா 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு கலருக்கு எல்லோ கலர் கேசரி பொடியை போட்டு டம் போட்டிங்கன்னா சாலிடாக 5 to 7 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் சிக்கன் 65 பிரியாணி ரெடி.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.